ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட கஷ்டமான நேரத்தில் எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலஞ்சஸ் எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட்டு தாங்க. ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அண்ட் டஃப் டைம் எல்லோரோட லைஃப்லையும் போகத்தான் செய்யும். நமக்கு வர்ற கஷ்டம் மேபி ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ரிலேஷனுக்குள்ள ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாட்டி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, இப்படிலாம் வர ப்ராப்ளம்னால உங்கள் எனர்ஜி ட்ரைனாக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும், இதுவும் டெம்பரவரி தாங்க. எல்லாமே ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எனர்ஜி ரீஸ்டோர் பண்ணுறது இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. தளபதி சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு சக்கரம், இல்லை தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். சில நேரம் கஷ்டமாக இருக்கும், அது ஓகேங்க. அந்த சக்கரம் அப்சைடாக போகும்போது ஜெயிக்கிற காலம் கண்டிப்பாக வரும் தானே. கஷ்டமான நேரத்தில் அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது உங்களோட லைஃப். நீங்கள் தான் டெசிஷன் மேக்கராக இருக்கணும். இன்னொருத்தவங்கள உங்கள் லைஃப்பில் டெசிஷன் எடுக்க அலோவ் பண்ணாதீங்க. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனையும் உங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும். உங்களோட டஃப் டைமில் ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தாங்க டிசைட் பண்ணணும். சோகமாக அழுதுட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை இதுவும் போயிடும்பா டேக் இட் ஈஸியாக அப்படி எடுத்துக்க போகிறீங்களா? டுடே விட டுமாரோவை எப்படி பெட்டராக மாற்றுறது, இது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தாங்க. நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், நாளைக்கும் இதே மாதிரி கஷ்டப்படணுமா, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இப்படி தான் கஷ்டப்பட போகிறேன்னா இப்படின்ற கொஷின்ஸ் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். உங்களோட வாழ்க்கை சக்கரத்தில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களோட வாழ்க்கை சக்கரத்தையே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருங்க. டெய்லி ரொட்டீனில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த உங்கள் லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் டஃப் டைமில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தப்பாக ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் மன்னிக்கணும். நீங்கள் தான் உங்களை கன்சோல் பண்ணணும். இப்படி இல்லாமல் செஞ்ச மிஸ்டேக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருக்கிறப்போ ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ப்ராப்ளம் தான் இன்னும் பெருசாகிட்டே போகும். அந்த மிஸ்டேக்காக உங்களை நீங்களே மன்னிச்சிங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது, அதாவது எனர்ஜி ட்ரெயின் ஆகாது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். என்னம்மா நீ இப்படி ஈஸியாக சொல்லிட்ட, பட் டஃப் சுச்சுவேஷன்லலாம் இப்படி இருக்கவே முடியாது, இப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு வயசு 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் அப்போ வருது அப்படின்னு நினச்சிப்போமே, சும்மா நினச்சி பாருங்களேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களால் இந்த சுச்சுவேஷனை கனெக்ட் பண்ண முடியுதா? நம்ம 8 வயசாக இருக்கும், நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. இந்த பெர்ஸ்பெக்டிவில் திங்ஸை ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நினச்சி பார்க்குறப்போ நீங்களே இறக்கப்படுவீங்க. டஃப் சுச்சுவேஷன்ஸில் இல்லை நெகட்டிவ் திங்கிங் இருக்கிறப்போ உங்களை நீங்கள் ஒரு 8 வயசு குழந்தைன்னு நினச்சிக்கோங்க. வேறு ஃபீலாக இருக்குங்க. உண்மையாகவே நினச்சி பாருங்களேன். ரெண்டாவதாக, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? ஐம் ஷியோர் எக்ஸசைஸ் எல்லா ப்ராப்ளம்க்கும் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரஃப் டைமில் கோ த்ரூ பண்ணும்போது நம்ம எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நம்ம எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்ற பாட்டை பாடிட்டு போக வேண்டியதான். நம்மளோட கோபத்தையும் ஏமாற்றத்தையும் டைவர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸில் குட்டி குட்டி மூமெண்ட்ஸை எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. உங்கள் உடம்புக்கு நான் உங்களை மேரத்தான் அப்படிலாம் ஓட சொல்லலைங்க, ஹெவி எக்ஸசைஸ் எடுத்தோன்னே அப்படிலாம் பண்ண சொல்லலை. சின்ன சின்ன அசைவுகளை உங்கள் உடம்புக்கு கொடுங்க. உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டும் தானாக சேஞ்ச் ஆகும். ஐ எம் டேம் ஷியோர் நீங்கள் எனர்ஜி
ட்ரெயின் ஆகிட்டதா ஃபீல் பண்ணும்போது உங்கள் ஃபிசிக்கல் ரொட்டீனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம், மொபைல் நோண்டுறோம், டிவி பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் எனர்ஜி கெயின் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது நியூ டே வந்துட்டே தான் இருக்கும். நம்மளோட சேலஞ்சஸை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை யோசிச்சு பாருங்கள். மென்டல் ஸ்டேட்டை பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். உங்கள் மென்டல் ஸ்டேட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால சேலஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்ப விஷயமாக தெரியுங்க. எப்படி உங்களோட மென்டல் ஸ்டேட்டையே பாசிட்டிவாக மாற்றுறதுனால எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? மூணாவதாக, உங்களுக்கு வயசு 80ன்னு வச்சுக்கோமே. என்னம்மா சொல்கிற, 8 வயசுன்னு யோசிக்க சொல்கிறேன், 80 வயசுன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படி யோசிக்காதீங்க. உங்களோட முகமெல்லாம் ரொம்ப அப்படியே முகத்தில் உள்ள தோல் எல்லாமே சுருங்கிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் நிறைய அப்டக்கிள்ஸை தாண்டி வந்திருப்பீங்க, நிறையா சாதிச்சிருப்பீங்க. உங்களோட லைஃப்பில் பாஸ்ட்டாக நினைக்கிறப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் கரண்ட் பீரியட் பற்றி பேசலைங்க. உங்களுக்கு வயசு 80, நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ கஷ்டப்படுற மாதிரி இதை விட பயங்கர கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் இதை விட பெரிய கஷ்டமாக எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். எது நல்லது கெட்டது அப்படின்னு உங்களுக்கே பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களோட டஃப் சுச்சுவேஷன் உங்களுக்கு சின்னதாக தெரியுதா? இந்த விதத்தில் உங்களோட ப்ராப்ளம் பாருங்கள். அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி சின்ன கோட்டை மறைக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் அதை விட பெரிய கோடாக போடணும். அந்த மாதிரி தாங்க இது. இந்த மாதிரி நீங்கள் பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே காமாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போல்லாம் 80 வயசு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ப்ராப்ளமை திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய டஃப் டைமை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதையே ஓவர் கம் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா, பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். அடுத்ததாக உங்களோட ஐடியல் லைஃப்பை பாசிட்டிவாக இமேஜின் பண்ணி பாருங்கள். லைக் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்ட போகிறதா, நீங்கள் ஒரு காரு வாங்க போகிறதா, உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களோட உங்களோட ஃபேமிலியோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறதா, அந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். லைக் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் சரியாயிடும், நம்மளோட பெட்டர் டுமாரோவை பார்க்கலாம். எவ்வளோ டிஃபிகல்ட் டைம் வந்தாலும் டிட்டர்மைண்டாக இருங்க. உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் உங்களோட எய்மை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, டைவர்ட் ஆகிடாதீங்க. கடைசியாக இன்ஸ்பிரேஷன் இல்லாட்டி மோட்டிவேட்டர் உங்களுக்கு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? லைக் எனக்கு வந்து தலை அஜித் தாங்க. எனக்கு அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை செலிப்ரிட்டியாகவும் இருக்கலாம். அவங்களும் உங்களை மாதிரி தான். அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா உங்கள் இன்ஸ்பிரேஷன் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? உங்கள் சுச்சுவேஷன் அவங்க இருந்திருந்தா எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் இன்ஸ்பிரேஷனும் உங்களை மாதிரி தான். அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் இப்படி எல்லாமே இருக்கும். அப்டக்கிள்ஸ் தாண்டி தாங்க வந்திருப்பாங்க. அவங்க ஸ்டோரிஸில் இருந்து உங்களுக்கு நிறையாவே எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற டைமில் உங்களோட இன்ஸ்பிரேஷனோட வீடியோஸ் பாருங்கள். அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இப்போது நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.